ஸோ 3 முடிச்சு எபிசோடில் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னா, சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை நாள் குடிச்சிட்டு அது போதை ஏறல அப்படின்றதுக்கான காரணத்தை வந்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் இருந்த எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமாளிச்சிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசோகனை வந்து கையும் களமும் வந்து பிடிச்சாச்சு. ஸோ இவர் மட்டும் உண்மையை உளறிட்டாருன்னு வைங்களேன், எல்லா விஷயமும் வந்து போச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நந்தினி ரொம்ப வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ எப்படியாச்சும் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு அவ்வளோதான் அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து இருக்காங்க. ஸோ அசோகனை எப்படியோ வந்து கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்த நம்ம சூர்யா சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு நேராக வந்து கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லார் முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ரொம்ப குடிச்சிட்டு அப்படியே வந்து போதையில் தள்ளாடுற மாதிரி வந்து அசோகன் வந்து வந்துட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் அப்படின்னு வந்து எல்லார் முன்னாடியும் கூப்பிட்டு வந்து நிறுத்தவும் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு வந்து பார்க்குறாங்க. என்னக்கா இத்தனை நாள் வந்து மாமா தான் அப்படி தள்ளாடிட்டு வருவார், இன்றைக்கி என்ன உன் புருஷன் தள்ளாடிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிகிட்டு இருக்கவும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கிருந்த நம்ம நந்தினியும் நம்ம சூர்யாவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுந்தரவல்லியும் வேறு கூடவே தான் இருக்காங்க. இப்போ நடிப்பாங்களா இல்லை உண்மையை ஒத்துப்பாங்களா அப்படின்றது தான் இங்கே பெரிய ஒரு ட்விஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூர்யா சார் வந்து திருத்தணும், அவர் வந்து இனிமேல் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க வந்து குடிச்சிட்டு நடிக்கிற மாதிரியும் நம்ம சூர்யா சாருக்கு போதை ஏறாத மாதிரி வந்து இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் நந்தினி தான். ஏன்னா அந்த போதை இருக்கிற அந்த பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே எம்ப்டி பண்ணிவிட்டு போதை ஏறாத மாதிரி ஏதோ ஒரு இதை வந்து அந்த பாட்டிலில் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கான காரணத்தை வந்து நம்ம சூர்யா சார் கண்டுபிடிச்சிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லார் முன்னாடியும் அந்த ஒரு விஷயத்த வந்து போட்டு உடைக்கிறாரு. இத்தனை நாள் நான் வந்து குடிக்காம வந்து சாதாரணமா இருந்தேன். என்னதான் நான் போதை குடித்தாலும் எனக்கு போதையே ஏறல. அதுக்கான காரணம் இவன் தான் ஏதோ போதையில ஏதோ மாற்றி மாற்றி வச்சிருக்கான். அதனால தான் எனக்கு போதை ஏறல. இருந்தாலும் பரவாயில்ல. அவன் பண்ணது ஒரு நல்ல வேலை தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இத்தனை நாள் வந்து குடிச்சிட்டு என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு எனக்கு சுத்தமா வந்து தெரியவே இல்ல. ஆனா இதுக்கப்புறம் இந்த இடையில வந்து நான் குடிக்காம இருந்தபோது சில நல்ல விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சுச்சு. இனிமேல் நான் குடிக்கக்கூடாதுன்னு தான் இருக்கேன். ஆனா அதெல்லாம் நீங்க செய்ற அந்த வேலைய பொறுத்து தான் வந்து நான் குடிக்கிறதா, குடிக்காம இருக்கிறதா வந்து உங்கள நீங்க செய்ற அந்த வேலையில தான் இருக்கு அப்படின்னு ரொம்பவே வந்து ஒரு கராரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சூர்யா சார் எல்லார் முன்னாடியும் போட்டு வந்து சொல்லவும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நந்தினிக்கு வந்து ஓரளவுக்கு சந்தோஷமா இருந்தாலும், மறுபடியும் என்னடா வேதாளம் முருங்க மரம் ஏறிடுமோன்றது ஒரு பயமாவே இருக்கு. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சூர்யா சாரோட அப்பா சொல்லியும், நம்ம நந்தினியும் சேர்ந்து தான் வந்து இந்த எல்லா வேலையும் வந்து கரெக்ட்டா வந்து செஞ்சாங்க. ஸோ இன்னைக்கு இப்போ வரைக்கும் கரெக்ட்டா தான் இருக்கு. ஏன்னா நந்தினியோட பேர் வந்து இன்னும் வெளிய வரல. ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா நந்தினி அப்படின்னு ஒரு வார்த்தைய வச்சுட்டாருன்னு வைங்களேன் சூர்யா சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நந்தினியோட நிலைமை கொஞ்சம் வந்து மோசமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.